ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 4:15 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 13,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. காலையில் 5:50க்கு டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 5:50க்கு தீந்துருச்சு. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக பக்தர்கள் நேற்று நைட்டு 1 மணிலேருந்தே வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இலவச தரிசனம், டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 12 to 1 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன விஷ்ணு நிவாசமோ, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, பூதேவி காம்ப்ளெக்ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஸோ தட் டோக்கன் கிடைக்கும். மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் காலையில் 4:15 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. பொதுவாக 5 மணிக்கு இப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்களாக. இப்போ பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் 4:15க்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வீக்கெண்டு ரஷ்ஷாக இல்லை சம்மர் ஹாலிடேஸ் ரஷ்ஷா அப்படிங்கிறது திங்கள் செவ்வாயில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த சர்வதர்ஷனம் காத்திருப்பு நேரம் ஓகேவாக இருந்தால் டோக்கன்லேயோ இல்லை டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயோ ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பாருங்கள். இல்லைன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் திங்கக்கிழமையாவது ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் சர்வதர்ஷனத்தில் ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்டு ரஷ்னால் உங்களுக்கு மண்டே டியூஸ்டே போல் க்ரௌடுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அடுத்து டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் புக்கிங்காக 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 டிக்கெட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஆட்டோஃபில் ஆட்டோ காப்பி மெத்தடில் மிஸ்யூஸ் பண்ணி பல்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக டிடிடி இந்த கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை லக்கி டிப்பில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதோடு சேர்த்து விஜயவாடா, விசாகப்பட்டினம், ராஜமன்றியில் கூட ஏர்போர்ட்டில் மினிமம் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நியூஸ் சேனலில் நியூஸ் பார்த்தேன். பொதுவாகவே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை ஒரு நாளைக்கு 1,500 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதாகவும் அதில் போட்டிருந்தது. லைக் டிப்பில் அட்வான்ஸாக ஆன்லைனில் 500 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்கல்ல ஒரு நாளைக்கு, அது இந்த ஏர்போர்ட்டில் கொடுக்குற டிக்கெட்ஸ் அதெல்லாமல் சேர்த்து 1,500 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதாகவும் அந்த நியூஸில் பார்த்தேன். ஸோ ஸ்ரீவாணி டிக்கெட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக பொது பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருந்தது. அதில் இந்த கரண்ட் டே ஸ்ரீவாணி டிப்பு சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. டிடிடியில் சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். மேபி நமக்கு பிடிச்ச டேட்டில் நம்ம செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம ட்ராவலில் பிளான் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு 2 டேஸ் கேப்பில் பார்க்கலாம் திருப்பதி பெருமாளை. அவர் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ரிலேட்டடாக டிடிடிலேருந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். டிடிடி ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இது. பக்தர்கள் டிடிடியோட அக்காமடேஷன், லாக்கர் ஃபெசிலிட்டி, அன்னப்பிரசாதம்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் கீழ் திருப்பதியில் எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அது 1955 ஆரம்பிக்கப்பட்டது. 31 ஏசி அண்ட் நான் ஏசி ரூம் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலாக ஆஃப்லைனில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் 2003 கட்டப்பட்டது. அதில் 552 அறைகள், 9 டார்மெட்ரி, 1038 லாக்கர்கள், ரூம்ஸ் எல்லாமே ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸோடு இருக்குது. அடுத்து விஷ்ணு நிவாசம் 2011 கட்டப்பட்டது. அதில் 408 ரூம்கள் இருக்குது, 9 ஹால்கள், 706 லாக்கர்ஸ். அடுத்து மாதவம் காம்ப்ளெக்ஸ் 2009 கட்டப்பட்டது. அதில் 164 ஏசி அண்ட் டீலக்ஸ் ஏசி ரூம்ஸ் இருக்குது. ரேணுகுண்டா இன்ஃபர்மேஷன் சென்டர்னு போட்டிருக்காங்க. அங்கேயுமே 4 ரூமு, டார்மெட்ரியெல்லாம் இருக்குது லாக்கர்ஸோட அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியல எங்கே இருக்குன்ட்டு. யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். டிடிடியோட டார்மெட்ரி, லாக்கர்லாம் ரேணுகுண்டா இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் 100 லாக்கர் இருக்குது. தொல்லப்பா கார்டன்ஸில் 30 ரூம் இருக்குது. இதில் விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் ஆஃப்லைன்லேயும் ரூம் கொடுக்குறாங்க, மீதி எல்லாமே ஆன்லைன் ரூம். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், தொல்லப்பா கார்டன்ஸில் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் கூட அன்னப்பிரசாதம் உண்டு.
அடுத்து இப்போ கோவிந்தராஜ சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்குல்ல, அது கூட ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிருக்காங்க. அது ரெடி ஆகிடுச்சுன்னா அதுலேயுமே நமக்கு அக்காமடேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வசதிகள்லாம் பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் ரூம்ஸ் எல்லாம் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு டிடிடி ப்ரெஸ்ஸில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,722 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.45 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,705 பேர். ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகலான்னு போட்டிருக்காங்க டிடிடியில். அண்ட் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அலிப்பிரி அடிவாரத்தில் கூட புதுசாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் இருக்கிற கார் பார்க்கிங் கட்ட போகிறதா கூட நியூஸில் பார்த்தேன். அதாவது நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் திருமலையில் அதிகமாகிட்டே வருது. அது தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வாகனங்கள் அனுமதிச்சுட்டு மீதியெல்லாம் கீழ் திருப்பதியில் பார்க் பண்ணுற மாதிரியும், அலிப்பிரி கிட்ட ஜூ இருக்குல்ல அதுக்கிட்ட இப்போது கட்ட போகிறதா அதில் பார்த்தேன். அக்காமடேஷனோட சேர்த்து அங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் பஸ்ஸில் திருமலைக்கு போகலாம். ஸோ புதுசாக பார்க்கிங் ஏரியா கூட அலிப்பிரி கிட்ட, அதாவது ஜூ அந்த பார்க்கு கிட்ட கட்ட போகிறதா கூட நியூஸில் பார்த்தேன். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.